நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 10 பொருள் நம்ம பணத்தை வீணாக்குது. அது என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. நண்பர்களே, நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்க ரொம்பவே கஷ்டப்படுறோம். மாச சம்பளம் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா மாச கடைசியில பணம் எங்க போச்சுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிடுறோம். பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்காங்க. நான் பெரிய செலவு எதுவுமே பண்ணல, ஆனா அப்படி இருக்கும் பொழுது பணம் எப்படி குறையுதுன்னு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம பணத்தை காலி பண்றது பெரிய செலவு இல்ல, சிறிய சிறிய பொருள்களா நம்ம வாங்குறது தான். சின்ன சின்ன துளி நீர்கள்லாம் சேர்ந்து ஒரு குடத்தை எப்படி நிரப்புதோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தேவையற்ற சின்ன சின்ன செலவுகள்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய மொத்த பணத்தையுமே காலி பண்ணுது. நாம இன்னைக்கு ஒரு 10 வகையான பொருட்களை பத்தி பார்க்க போறோம். அது எல்லாரோட வீட்லயும் இருக்கலாம். அதுல எது உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கு, அல்லது அதுல எது நம்மளுடைய பணத்தையும் இடத்தையும் வீணாக்குது அப்படின்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்ப்போம். நாம முதல்ல பார்க்க போறது பயன்படுத்தாம கிடக்கக்கூடிய உடற்பயிற்சி உபகரணங்களை பத்தி பார்க்க. புத்தாண்டு வந்த உடனே எல்லாரும் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷம் உடலோட எடை குறைக்கணும் அப்படின்னு. அடுத்த நாளே வாக்கிங் மிஷின் வாங்குவோம், டம்பிள் வாங்குவோம், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வாங்குவோம், யோகா மேட் வாங்குவோம். முதல் வாரம் பயன்படுத்துவோம். ரெண்டாவது வாரம் அந்த பொருட்களை பயன்படுத்துறது கொஞ்சம் குறையும். ஆனா ஒரு மாசம் கழிச்சு அந்த வாக்கிங் மிஷின்ல நாம துணி காய வைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம வாங்கின பொருள் தவறா இல்ல நாம பயன்படுத்தாததுதான் தவறா அப்படின்னு. ஒரு பொருளோட விலை எவ்வளவுன்றது முக்கியம் இல்ல, அதை நாம எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆஃபர் பார்த்த உடனே பொருளை வாங்குறது தான். பொதுவா ஆஃபர் பாத்தீங்கன்னா 50% ஆஃபர் போடுவாங்க, பை ஒன் கெட் ஒன் போடுவாங்க, பிளாஸ் சேல். இந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்ம மூளை ஒரு விஷயத்தை நம்புது, இப்ப வாங்கலனா நாம ஏதோ ஒண்ணு இழக்க போறோம் அப்படின்னு. இதுக்கு சைக்காலஜில ஃபோம் ஒன்னு பேரு. உண்மையிலேயே நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை கூட ஆஃபர் காரணமா வாங்கிடும். 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 500 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு ஆஃபர் போட்டிருப்பாங்க. நாம ஏதோ 500 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டு தான் நினைப்போம். ஆனா 500 ரூபாய் உண்மையிலே மிச்சம் பண்ணல, நாம 500 ரூபாய் செலவு தான் பண்ணிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே வேலையை செய்யக்கூடிய பல பொருட்களை நம்ம வாங்கி வைக்கிறது தான். பொதுவா கிச்சன்ல பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டரு, ஆனியன் கட்டரு, கார்லிக் கட்டரு, ஃப்ரூட் கட்டரு, எக் கட்டரு, ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியான கருவியை வாங்கி வச்சிருப்போம். வாங்கும் போது எல்லாமே ரொம்ப அருமையா தான் இருக்கும். ஆனா சில மாசம் கழிச்சு என்ன ஆகும்னா, எல்லாமே அலமாரிக்குள்ள போயிடும். வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க, இது உங்களுடைய வாழ்க்கையை எளிதாக்குமா இல்ல 2 நாட்கள் மட்டும் எக்ஸைட்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா, தரம் இல்லாத மலிவான பொருட்கள். பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை கம்மியா இருந்தா போதும் அந்த பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனா மலிவு விலை பொருட்கள் சில நேரம் அதிகமான செலவுல போய் முடிஞ்சிடும். 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அது உடனே பழுதாகும், திரும்பவும் புதுசா வாங்குவீங்க, திரும்பவும் பழுதாகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா 2000 கிட்ட செலவு பண்ணிருப்பீங்க. அதே நேரத்துல 1000 ரூபாய்க்கு நல்ல தரமான பொருளை வாங்கி இருந்தீங்கன்னா ஒரு முறை தான் செலவு பண்ணிருப்பீங்க. அதனாலதான் ஒரு பழமொழி இருக்கு, மலிவா வாங்குனீங்கன்னா நீங்க 2 முறை அந்த பொருளை வாங்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்கள் வாங்கி வச்சிருப்போம். இப்ப பல பேரோட வீட்டுல அவங்களுக்கே தெரியாம பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்க மிகப்பெரிய செலவு இதுதான். நம்ம பல பேர் பாத்தீங்கன்னா OTT சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம், மியூசிக் ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம், எடிட்டிங் ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம், கிளவுட் ஸ்டோரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன், AI டூல் சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 99 ரூபாய் இருக்கும், இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 149 ரூபாய் இருக்கும், இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 299 ரூபாய், இந்த மாதிரி இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா பார்த்தா சிறிய தொகை தான். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு மேல செலவாகும். நீங்க கடந்த 30 நாள்ல பயன்படுத்தாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை உடனே நிப்பாட்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் பொருட்கள் தான். சில பொருட்கள் ட்ரெண்டா இருக்கும், எல்லாருமே வாங்குவாங்க. ஆனா 2-3 மாசம் கழிச்சு அதை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஃபேஷன் அப்படின்றது தவறு கிடையாது, ஆனா ட்ரெண்ட் முடிஞ்ச அப்புறம் அலமாரியில தூசி படிஞ்சா அது முதலீடு இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் மற்றும் ஃபேக் ப்ராடக்ட்ஸ். ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் விலையில இருந்து பாதி விலையில இருக்கும். ஆனா நாம ரொம்ப சந்தோஷமா வாங்குவோம். ஆனா சில நாட்கள்லயே பழுதா போயிடும், இல்லன்னா எதிர்பார்த்த தரம் இருக்காது. சில நேரங்கள்ல குறைஞ்ச விலை காரணமா அதிக நஷ்டம் நமக்கு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்லைன் இம்பல்ஸ் ஷாப்பிங். நாம நைட்டு 11 மணிக்கு மேல ஒரு ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்றோம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா, இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா நாம அடுத்த 5 நிமிஷத்திலேயே ஆர்டர் பண்ணிடுறோம். அடுத்த 2 நாள் கழிச்சு அந்த ப்ராடக்ட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னு. ஒரு பொருளை உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வாங்காதீங்க, 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அது தேவை அப்படின்னா மட்டும் வாங்குங்க. நாம வீட்டுல அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பொருட்கள் தான் அதிக இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கும். பல வீடுகள்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் அதிகமா இருக்கும். புதிய ரேக்கு, புதிய செல்ஃப், புதிய ஆர்கனைசர், சில நேரம்
நேரங்கள்ல பொருட்களை வைக்க ஸ்டோரேஜ் வாங்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நிரப்புறதுக்காக பொருட்களை வாங்குறோம். இது நமக்கே தெரியாம நம்மளுடைய செலவை அதிகமாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா பயன்படுத்தாத எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், பழைய மொபைல், பழைய டேப்லெட், பழைய ஸ்மார்ட் வாட்ச், பழைய ஸ்பீக்கர் எல்லாமே வீட்டுல இருக்கும். ஆனா பயன்படுத்த மாட்டோம். அதை விற்கலாம். அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா கொடுத்துடலாம். பயன்படுத்தாத பொருட்கள் அப்படின்றது தூங்கிக்கிட்டு இருக்க பணம் மாதிரி. நண்பர்களே, நாம சம்பாதிக்கிறது மட்டும்தான் செல்வம் அப்படின்னு எல்லாம் இல்ல. நாம சேமிக்கிறதும் செல்வம் தான். இன்னைக்கு வீட்டுக்கு போன அப்புறம் ஒரு வேலை செய்யுங்க. உங்க வீட்டுல கடந்த 6 மாதமா பயன்படுத்தாத 10 பொருட்களை எழுதுங்க. அதோட மொத்த மதிப்பை கணக்கிடுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பல நேரங்கள்ல நமக்கு அதிகமான வருமானங்கள் தேவைப்படுறது இல்ல. தேவையற்ற சில செலவுகளை குறைச்சாலே போதும். 1 ரூபாயை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா 1 ரூபாயை செலவு பண்றது ரொம்ப ஈஸி. அதனால ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேளுங்க. இந்த பொருள் எனக்கு உண்மையிலேயே தேவையா? இதை நான் தொடர்ந்து பயன்படுத்துவனா? இல்ல இதை வாங்காம போனா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இந்த 3 கேள்விக்கும் தெளிவான பதில் இருந்தா மட்டும் ஒரு பொருளை வாங்குங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க யோகம் டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.